ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு க்ரன்ச்சியான அரேபியன் ஸ்டைல் ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். இதுக்கு பாலோ சுகரோ எதுவுமே தேவையில்லை. அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எப்போவுமே நம்ம யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெர்மிசெல்லி அப்படின்னு சொல்லுவாங்களே, சேமியா அது. இன்னொன்று வந்து கண்டென்ஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மில்க் மெய்ட் வந்து எல்லா சாதாரண கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ நம்ம ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு பவுல் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு 150 கிராம் இருக்கும். உங்களுக்கு அது எப்படி அளவு தெரியல அப்படின்னா, ஒரு பேக்கெட் அரை கிலோ பேக்கெட்டில் ஒரு கால்வாசி சேமியா வந்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று இதுக்கு வந்து ஒரு அரை டின் அளவுக்கு மில்க் மெய்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இந்த சேமியாவை நொறுக்கி போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துட்ட பிறகு இது கூட நம்ம வந்து மில்க் மெய்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ½ டின் மில்க் மெய்டை வந்து இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மில்க் மெய்ட் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நல்லா சேமியாவும் மில்க் மெய்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம இப்படியே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக இது மாதிரி ஒரு சின்ன மூடியோ இல்லை ஒரு சின்ன பாக்ஸோ எடுத்து அது உள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் பாக்ஸோ ஒரு பவுலோ எதுவும் கிடைக்கல அப்படின்னா பால் ஷேப்பில் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு 5 நாளைக்கு மேலே கூட வச்சு சாப்பிட்லாம். அது வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியான க்ரன்ச்சியான ஸ்வீட். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.